தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அலுவலகங்களுக்கும் சீல் வைக்கக்கூடிய பணி நடைபெற்று வருகின்றது. பல்வேறு விஷயங்களும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பின்பற்றப்படக்கூடிய நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்களுக்கும் சீல் வைக்கப்படுகிறது. விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக திருக்கோவிலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய அந்த அறை, எம்எல்ஏ அறைக்கு தற்போது சீல் வைக்கப்படுகின்றது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வழங்க கேட்கலாம். ஜனார்த்தனன் இணைப்பில் இருக்கீங்க, தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் சார். விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக திருக்கோவில் சட்டமன்ற தொகுதி விழுப்புரம் மாவட்டத்துடன் இருப்பதால் தற்போது முன்னாள் அமைச்சர் பொன்முடியுடைய அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலகங்களில் உள்ள முதலமைச்சர், அமைச்சர் பொன்முடியுடைய உருவப்படங்களை தேர்தல் அதிகாரிகளை எடுத்துச் சென்று வருகின்றனர். தற்பொழுது தேர்தல் அதிகாரி கண்ணன் தலைமையிலான அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக திருக்கோவில் தொகுதிக்குட்பட்ட அனைத்து அரசு அலுவலகங்களிலும் உள்ள அமைச்சர் பொன்முடியின் உருவப்படங்கள், முதலமைச்சர் படங்கள் அனைத்தையும் எடுத்து சென்று வருகின்றனர். உங்கள் தகவல்களுக்கு நன்றி ஜனார்த்தனன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.